லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அந்த சுட்டெழுத்துக்கள் வந்து 3 எழுத்துக்கள் நான் சொன்னேன் இல்லையா? ஒன்று ஆ பார்த்தோம், ஈ பார்த்தோம், கடைசியாக வந்து ஊ அப்படிங்கிற ஒரு எழுத்தை நம்ம பார்க்கல. அந்த ஊ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் வந்து இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து. அப்போ ரெண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து தான் வந்து ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ இதை நம்ம இப்போ பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. இது அக்காலத்தில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சுட்டெழுத்தா நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உம்பர், உம்பர் அப்படின்னா அதோட பொருள் வந்து மேலே அப்படின்னு சொல்லுவோம். உதுக்கான் அப்படிங்கிறது சற்று தொலைவில் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இத மாதிரி நிறைய சொற்கள் வந்து இந்த ஊக்கு வந்து பயன்படுத்துறோம். ஆனா இப்போது வழக்கத்தில் இல்லாத ஒரு சொல். இதுக்கு அடுத்து இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுட்டு திரிபு. சுட்டு திரிபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எழுத்துக்கள் அம்மலை அப்படின்னு சொல்றோமா, இந்த அம்மலை அப்படிங்கிறதுல இந்த ஆ அப்படிங்கிற ஒரு சுட்டி எழுத்தை நீக்கி விட்டு அதற்கு பதிலாக அந்த அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம சேர்த்தோம்னா அந்த மலை அப்படின்னு பொருள் தருது இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து பொருள் மாறாது. அப்போ இந்த ஆ பக்கத்துல அந்த அப்படின்னு சேர்த்தாலும் இந்த அப்படின்னு மாதிரி மாற்றம் பெற்று வழங்கக்கூடிய சொற்களைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபுகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். தேங்க்யூ.